Assalamu alaikum viewers, welcome to Inaya's Kitchen Recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you viewers. இன்னைக்கு நாம வெங்காய குழம்பு செய்ய போறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன், மீடியம் சைஸ். ஒரு 8 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன். 2 தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸு. தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். புளி வந்து கொஞ்சம் எலுமிச்சைப்பழ அளவுக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி போடும்போது கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம தக்காளியும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காயும் அரைச்சிட்டு பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, தேங்காய் பால் இது 3ஐயும் தனியாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வடை சட்டி எடுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். உளுந்து சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அது கொஞ்சம் நம்ம இதில் போட்டுக்கலாம். வரமிளகாய் 4 போட்டிருக்கேன். இப்போ பூண்டும் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கனாலும் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை அதிகமாக போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துடலாம். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம புளி கரைசலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பாலும் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு மேலே வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரும். இப்போ நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலை லைட்டாக தூவி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் இது எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவிலேயே வந்து நீங்கள் வந்து முட்டை வேக வச்சுட்டு இதில் நீங்கள் அந்த முட்டையை வந்து சைட்லலாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவியில் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.